அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தமிழ் மொழி அறிவு, அதன் கீழ் சொல் மற்றும் சொல்லின் வகைகளை பற்றி பார்க்கலாம். சொல் என்றால் என்ன? ஒரு எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ இணைந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். ஒரு எழுத்து அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இணைந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். சொல் 4 வகைப்படும்: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என சொல் 4 வகைப்படும். முதலாவது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் என்றால் என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டுகள்: பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். அடுத்ததாக வினைச்சொல் என்றால் என்ன? ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டுகள் பார்த்தோன்னா, வா, போ, எழுது, விளையாடு. இடைச்சொல். இடைச்சொல் என்றால் என்ன? பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இடைச்சொல்லானது தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டுகள்: தந்தையும் தாயும், மற்றொருவர், ஐ, திருக்குறளை. இப்படியாக வருவது இடைச்சொல் எனப்படும். அடுத்ததாக உரிச்சொல். உரிச்சொல் என்றால் என்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். இப்போது நகரம் என்கிற சொல் இருக்குது. இதை மிகுதிப்படுத்துவதற்காக மா என்ற சொல்லை சேர்க்கிறோம். மாநகரம். அதே மாதிரி சிறந்தது, சிறந்தது, சால சிறந்தது. அனைவருக்கும் நன்றி.